அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத் ஃபகத் قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلكم بما كنتم تفرحون في الأرض بغير الحق وبما كنتم تمرحون صدق الله العظيم எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் நாம் இன்றைய தராவியை நிறைவு செய்து அல்லாஹுவுடைய இடத்தில் அவனுடைய ஆயத்துக்களை கேட்டு அதன்படி அமல் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். எஞ்சிருக்கக்கூடிய நோன்புகளையும் இந்த மக்ஃபிரத்துடைய நாட்களில் அல்லாஹ்விடத்திலிருந்து மக்ஃபிரத்தை பெற்றுக்கொண்டு பின்னால் வர இருக்கின்ற 10 நாட்களான அழகிய நாட்களில் நரக விடுதலையை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு அதனை அடையுமாறு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. ஆமீன். இன்று ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான். ذَلِكُمْ بِمَا كُنْتُمْ تَفْرَحُونَ فِي الْأَرْضِ بِغَيْرِ الْحَقِّ وَبِمَا كُنْتُمْ تَمْرَحُونَ. அதாவது பூமியில் நியாயமின்றி கர்வம் கொண்டு பகட்டுக்காக பிகைரி ஹக்கின் உண்மை இல்லாத விஷயங்களை கொண்டு திருப்தி அடைந்து உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உலகத்திலே உண்மை இல்லாத விஷயங்களை அதை கொண்டு பெருமை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து பெருமை அடைந்து கர்வம் கொண்டு இருந்ததன் காரணமாக இதோ உங்களுக்கான தண்டனை காத்திருக்கிறது என்பதாக கூறிவிட்டு உதுகுலு ஜஹன்னம், நரகத்திற்குள்ளே உள்ளே செல்லுங்கள் என்பதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் நமக்கு கூறுகின்றான். இது யாரை பார்த்து கூறுகின்றான் என்று சொன்னால், யார் யாரெல்லாம் அல்லாஹ்வின் வசனங்களை மறுத்து இறை மறுப்பாளர்களாக இருந்து உண்மை இல்லாத விஷயங்களின் பக்கம் இந்த உலகம் நிரந்தரமானது, இந்த உலகம்தான் நமக்கானது என்று இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் மோசமான நிலையில் அவர்களுக்கு எதையெல்லாம் மகிழ்ச்சி அளிக்குமோ அதன் பக்கம் தன்னுடைய மகிழ்ச்சியை அடைந்து கொண்டு கர்வம் கொண்டு யார் உலக வாழ்க்கையில் மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். எனவே அன்பிற்கும் பிறகு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த மகிழ்ச்சி இருக்கின்றதே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளில் நம்முடைய உணர்வுகளும் அடங்கும். ஒரு சில நபர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஒரு சில நபர்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், ஒரு சில நபர்கள் எப்பொழுதும் கடுகடு என்று இருப்பார்கள், ஒரு சில நபர்கள் யாரை பார்த்தாலும் பொறாமை குணத்தோடு பார்ப்பார்கள், ஒரு சில நபர்கள் எல்லாரிடத்திலும் தன்னுடைய பெருமையை காட்டக்கூடியவர்களாக கர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்படி துக்கம், மகிழ்ச்சி, இன்பம், துன்பம், நம்முடைய உணர்வு சார்ந்த அனைத்து விஷயங்களுமே இருக்கின்றது. இதுவும் அல்லாஹுடைய அருட்கொடை. அல்லாஹ் ஒரு சில இடங்களில் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா என்பதாக கூறுகின்றான், பூமியில் கர்வம் கொண்டு நடக்காதீர்கள் என்பதாக. அப்ப இந்த மகிழ்ச்சி இருக்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படும், வேறுபடும். நல்லவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய மகிழ்ச்சி இன்ன பிற மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும், இன்ன பிற முஸ்லிம்களுக்கும் மனித சமுதாயத்திற்கும் உதவி புரிவது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இதே தீயவர்களை பார்க்கும் பொழுது மற்றவங்களை கெடுக்கிறது அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், மற்றவர்களுக்கு மோசடி செய்வது அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். எனவே நாம் எந்த விஷயங்களை கொண்டு மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறோம் என்பதை பார்த்து நம்முடைய சிந்தனைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் ஒருபோதும் தடை செய்வதில்லை. ஆனால் நமக்கான மகிழ்ச்சியை எதை கொண்டு நாம் தேட வேண்டும் என்கிற விஷயத்தில் இஸ்லாம் ஒரு சில விஷயங்களை வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் உதாரணமாக எந்த விஷயங்களில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதாக கூறும் பொழுது, குல் பி ஃபضலில்லாஹி வ பிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹுவின் அத்தாட்சிகளை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற சிறப்பு அம்சங்களை கொண்டும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற நிஅமத்துகளை கொண்டும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலின் மகனார் இக்ரிமா இஸ்லாத்தை ஏற்ற பொழுது பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். தீயவர்களுக்கெல்லாம் மிக சிம்மசப்பனமாக விளங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அளவு இல்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சஹாபாக்களும் அப்படித்தான்.
இன்ன பிற நபர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வருவதை கண்டு அவர்கள் பெருமகிழ்ச்சி ஆனந்தம் அடைந்தார்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய இன்ன பிற மக்களுக்கு நன்றி செய்யக்கூடிய விஷயங்களில், நன்றி பாராட்டக்கூடிய விஷயங்களில், மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு நாம் நம்முடைய மகிழ்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்ன சில ஆயத்துகளில் கூறுகின்றான், ஃபலம்மா ஜாஅஹும் ரசூலுஹும் பில் பையினாத், அல்லாஹுவின் அத்தாட்சிகளை அவர்களிடத்தில் எடுத்து சென்ற பொழுது அவர்கள் எல்லாம் கூறினார்கள், ஃபரிஹு பிமா இந்தஹும் மினல் இல்ம், அவர்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு அவர்கள் ஏளனம் செய்தார்கள். நாங்க தான் உண்மையான நேர் வழியில இருக்கிறோம், நாங்க தான் உண்மையானவர்களா இருக்கிறோம், நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை இல்லை, அல்லாங்கிற ஒரு ஆள் கிடையாது, மார்க்கம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை கேலி கிண்டல் பண்ணதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல வர்ணிக்கிறான். வஹக்க பிஹி மாகான பிஹி யஸ்தஹ்சிஊன், அவர்கள் எதனை கொண்டு கேலி கிண்டல் செய்து கொண்டிருந்தார்களோ அதன் பக்கமே நாம் அவர்களை சார்த்தோம், அதன் விளைவாகத்தான் அவர்களுக்கு நரக வேதனை காத்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் விவரிக்கின்றான். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இன்று நம்ம வாழக்கூடிய காலங்கள்ல பார்க்குறோம், நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு. இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, உலகத்தில் மேல்தரப்பு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிறப்பாளர்களாக வரக்கூடியவர்கள், செலிபிரிட்டி என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் எடுத்து பேட்டி எடுக்கும் பொழுது இந்த மனிதனின் மனநிலையை பாருங்கள். அவன் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கடவுளை நினைச்சு ஏதோ ஒரு கடவுளை நினைக்கி வணங்கிட்டு இருக்கான். ஆனா உலக பெருமையை அடைந்த பிறகு, உலக சொத்து ஆசைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவனுக்கு கோடான கோடி சொத்துகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சிறப்பு பேச்சாளர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கடவுளுங்கிறது ஒண்ணு கிடையாதுங்க, நம்ம மனசு தாங்க கடவுள் அப்படின்ட்டு அவர் பிலாசபிலாம் பேசுவார். இது யாரை தாக்கிறது என்று சொன்னால், ஒரு சில நேரங்களில் நாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு சில விஷயங்கள் இது என்னுடைய சக்தியை கொண்டுதான் நிலவுகிறது என்கிற விஷயத்தில் நாம் தீர்மானமாக இருக்கும் பொழுது அங்கு நாம் அல்லாஹுவை மறந்துவிட்டு செயல்படுகின்றோம். உதாரணமா நம்ம நிறைய வசதியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மகிழ்ச்சியோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான விஷயத்துல மகிழ்ச்சி அவங்களுக்கு ஏற்படும். உதாரணமா இளைஞர்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், அளவுக்கு அதிகமான காசு அவங்க கிட்ட புழக்கம் ஆகுது, என்ன செய்வாங்க, தலகால் புரியாம ஆடுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதன் காரணமாக அவர்கள் பாவத்திலும் மூழ்குவார்கள் என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் இந்த சக காலங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காரூனை பற்றி குர்ஆனில் கூறும் பொழுது இவ்வாறாக கூறுகின்றான், இன்ன காரூன மின் கௌமி மூசா ஃபபகா அலைஹிம், அதாவது நிச்சயமாக காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துல தான் தோன்றினான். அவன்கிட்ட ஏகப்பட்ட சொத்துகள் இருந்துச்சு, அல்லாஹ் அவனுக்கு ஏகப்பட்ட பொக்கிஷங்களையும் கசானாக்களையும் வழங்கியதாக அல்லாஹ் கூறுகின்றான். வஆத்தைனாஹு மினல் குனூஸி இன்னமா மஃபாத்திஹு லதனூஉம் பில் உஸ்வதி உலில் குவா, அதாவது நாம் அவர்களுக்கு நிறைய சிறப்புகளை அளித்தோம். யாருக்கு? காரூனுக்கு. மிக செல்வ செழிப்பா இருந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவனுடைய கசானாவுடைய சாவிகள் இருக்குல்ல, அந்த சாவிகளை சுமக்கிறது சாதாரண, அதாவது பலசாலிகள் திடகாத்திரம் ஆனவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் நாம் வர்ணிக்கிறோமோ அவர்களால் கூட அந்த கசானாவின் சாவிகளை தூக்க முடியாத அளவிற்கு அவனிடத்திலே பொக்கிஷங்கள் குவிந்து கிடந்தன. இன்னும் சொல்ல போனா, அவனுடைய கசானாவுடைய சாவிகளை மட்டும் ஒரு ஒட்டகத்துல ஏற்றி கொண்டு போற அளவுக்கு அவ்வளவு பொக்கிஷங்கள், அவ்வளவு கசானாக்கள் நிரம்பி வழியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒட்டகத்தினால சுமந்து போக முடியல அப்படின்னு சொல்லி காரூன் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா, அவனுடைய கசானாவுடைய சாவிகளை எல்லாம் இரும்பால் ஆனதால் அதனுடைய வெயிட் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால அதனை மரக்கட்டைகளை வைத்து அதனுடைய சாவிகளை தயாரித்தான். பிறகு மீண்டும் அதுவும் ரொம்ப வெயிட்டா இருக்கிற அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணா, மாட்டுடைய தோலின் வைத்தே அந்த கசானுடைய சாவிகளை தயாரித்து வைக்கும் அளவிற்கு அவ்வளவு பொக்கிஷங்கள், அவ்வளவு திடகாத்திரமா ரொம்ப செல்வ செழிப்பா இருந்தான். ரொம்ப கர்வம் கொண்டு பூமியில் நடந்தான். அந்த அவனுடைய கௌமுடைய மக்களை கொண்டு அவன் நடக்கும் பொழுது உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் அல்லது உலக வாழ்க்கை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, யா லைத்தனா மிஸ்லமா ஊத்திய காரூன் இன்னஹு லது ஹவ்தில் அலீம், எங்களுக்கும் காரூனுக்கு வழங்கப்பட்ட சொத்து சுகம் மாதிரி எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா, நாங்களும் சுகபோகையில் நாங்கள் இருப்போமே, அவன் எப்படி கம்பீரமா வரான், எப்படி கர்வம் கொண்டு பூமியில நடக்கிறான் அப்படின்னு யார் சொல்வார்கள் அப்படின்னு சொன்னா, பூமியில் அதாவது உலக வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். ஆனா அதே சமயத்துல முஸ்லிம்கள் முஃமின்கள் எல்லாம் என்ன கூறுவார்கள் என்று சொன்னால்,
என்ன அல்லாஹ் அவனுக்கிட்ட சொல்லுவாங்களாம், காரூன் கிட்ட, இது கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹின். ரொம்ப கர்வம் கொண்டு ரொம்ப பகட்டுக்காக ரொம்ப திமிரு பிடிச்சு நடக்காத பூமியில அல்லாஹ் நிச்சயமா ஒருபோதும் பூமியில் கர்வம் கொண்டு இருப்பவர்களை நேசிப்பதில்லை, மகிழ்ச்சியாக இருப்பவர்களை நேசிப்பதில்லை என்பதாக கூறுகின்றார். மகிழ்ச்சியா இருப்போம்னா எந்த விஷயத்துல மகிழ்ச்சி அடையிறோங்கிறது இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் என்னன்னா, ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கிட்ட ஏகப்பட்ட சொத்து சுகம் இருந்துச்சு. எல்லாரும் அப்படிலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு சில செல்வந்தர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்ததை அல்லாஹ்வின் பாதையிலே வழங்கக்கூடியவர்களா, தாராள மனம் படைத்தவர்களாக எல்லாம் ஏராளமான முஸ்லிம்கள் முஃமின்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில நபர்கள் என்னன்னா, தான் கிட்ட காசு பணம் செல்வம் சொத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நான் தான் இந்த உலகத்தையே கட்டி ஆள்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேச்சு இருக்கும். அவர்களுடைய பேச்சில் திமிருத்தனம் இருக்கும், கர்வம் இருக்கும். உலக பகட்டிற்காக நிறைய ஆசாபாசங்கள்ல ஈடுபடுவார், அதன் பாரமாக பாவங்கள்ல ஈடுபடுவார். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தானவர்களே, இது போன்ற நிலைகளை விட்டும் நாம் அப்பாற்பட்டு நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய ஈமானையும் சரி செய்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு. வந்து, யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறார். யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்துல கேட்கிறாங்க, ஒமா ஆயதத்க லஹா, கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்கறிய, அதுக்காக நீ என்ன தயார் செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, லாஷை, என்கிட்ட எதுவுமே இல்லை. கியாமத்துக்காக மறுமை நாள்ல கேள்வி கேட்பாடுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அளவுக்கோ அல்லது நன்மைகளை சேகரிக்கும் அளவுக்கோ என்கிட்ட நான் எதையுமே சேர்த்து வைக்கல. லாக்கின் இல்லா அன்னி உஹிப்புல்லா வ ரசூலு, ஆனால் நான் இந்த விஷயத்துல உறுதியா இருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நான் பெருமளவில் நான் மதிக்கின்றேன், என்னுடைய முஹபத் அதிகமான முறையில் அவர்கள் மீது பாசத்தை நேசத்தை வைத்திருக்கின்றேன் என்பதாக அந்த மனிதர் கூறக்கூடிய விஷயம் இருக்கிறது. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் அந்த நபர்கிட்ட சொல்றாங்க, சிரிச்சுக்கிட்டே புன்னகச்சிட்டு அந்த நபர்கிட்ட சொல்றாங்க என்னன்னு சொன்னா, ஃபஇன்னக மா அஹ்பப்த, கியாமத் நாள்ல நீ யார் அதிகமா நேசிக்கிறியோ விரும்புறியோ அவங்க கூடயே நீ இருப்ப அப்படிங்கிற ஒரு அழகான செய்தியை அந்த மனிதத்துல கூறுறாங்க. இந்த செய்தி இருக்கிறது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் இந்த செய்தியை கேட்டு ஆனந்தம் அடைந்ததை போல மகிழ்ச்சி அடைந்தது போல வேற எந்த விஷயத்துக்காகவும் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை. இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்து சுகம் அல்லது செல்வம் கர்வம் இது எல்லாம் இந்த உலகமே என்னன்னு சொன்னா, ஒரு ஒரு அழகான பழமொழி இருக்கு அரபியில. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் என்பது வீடு இல்லாதவர்களுக்கு தான் வீடை போல. உண்மையான முஃமின்களை பொறுத்தவரை ஒரு வழிபோக்கம் தான். நம்ம இந்த உலகத்துல நமக்கான தேவைகளை ஒரு பயணத்துல போறோம், பயணத்துக்கு போகக்கூடிய இடங்கள்ல நமக்கு இலைப்பாரிட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்து விட்டு கடந்து போறோம் இல்லையா, அந்த மாதிரிதான் நம்மளோட உலக வாழ்க்கையில நம்ம அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகமே கதின்ட்டு நம்ம உலக வாசையில மூழ்கிடக்கூடாது, மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது. உண்மையான மகிழ்ச்சி உண்மையான தருணம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை வைத்து நாம் அதை கொண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ் நம்மளை இஸ்லாத்துல படைச்சிருக்கான்ட்டு நம்ம மகிழ்ச்சி அடையணும். அல்லாஹ் நம்மளை முஃமின்களா படைச்சிருக்கானே, நம்ம எந்த விதமான எதுவுமே செய்யல அல்லாஹ்க்கு, நம்ம யார் கேட்ட துவாவோ, நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துல நம்ம பிறந்திருக்கோம், நாம் கேட்காமலே அல்லாஹ் நமக்கு ஈமானிய மார்க்கத்தில் நம்மை பிறக்க செய்திருக்கின்றான். நாம் கேட்காமலேயே அவனுக்கு பிடித்தமான அடியார்களாக நம்ம ஆக்கி வைத்திருக்கின்றான். எத்தனையோ நபர்கள் வெளியில பாவம் செஞ்சுட்டு இருந்தா கூட நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வேலைகளை விட்டு விட்டு நாம் அல்லாஹ்வுடைய இடத்துல இன்னைக்கு தராவியை நிறைவு செய்யறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய செல்வங்களை செலவழிக்கிறோமே, இதுவும் அல்லாஹ்வுடைய நியமத், இதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேணும் இல்லையா? இதை கொண்டு தான் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டுமே தவிர இன்ன பிற வஸ்துக்களை கொண்டோ உலகத்தில் இருக்கக்கூடிய இன்ன பிற விஷயங்களை விட்டோ நாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள கூடாது என்பது இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அல்லாஹ்வின் பார்வையில் அல்லாஹ் பிடித்த விஷயங்களுக்கு அல்லாஹ் எதை விரும்புகின்றானோ அதே விஷயங்களில் நம்மை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு